இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு தீரனை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எப்போவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு சிலம்பம் கிளாஸ் போயிடுவான். வெனஸ்டே தேர்ஸ்டே அவனுக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்குது. சிலம்பம் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக டியூஷனில் தான் விடுவேன். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கிறனால டியூஷன் மட்டும் நாங்கள் லீவ் போட்டுட்டோம். நான் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். தீரன் டேடி ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது தீரனை கூப்பிட்டுட்டு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நாங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். அவரோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு தான் இன்றைக்கி மார்னிங் மேரேஜ் ஆச்சு. ஈவினிங் ரிசப்ஷன். நாங்கள் ரிசப்ஷன் தான் அட்டன் பண்ணோம். இவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். எங்களுக்கும் சிஸ்டர் மாதிரி தான். அவங்க அம்மாலாம் நாங்கள் போனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா நமக்கு பிடிச்ச ஐட்டம் தான் பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, அதுக்கப்புறமேட்டு சுட சுட பிரியாணி, சிக்கன் பிரியாணி போட்டிருந்தாங்க. கத்திரிக்காய் சாப்ஸ் போட்டாங்க. 65 வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிரியாணியில் லெக் பீஸோடு வந்தது. நல்லா ஃபுல் கட்டிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.